எங்களை கள்ளர்கள் என்று சொன்னாலே வன்முறைவாதிகள், மறவர்கள் என்று சொன்னாலே வன்முறைவாதிகள், அகமுடியார்கள் என்று சொன்னால் வன்முறைவாதிகள் என்று சொல்லி இந்த தேச விடுதலைக்கு பாடுபட்ட ஒரு பேரினத்தை இன்றைக்கு சிறுமைப்படுத்தி வைத்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு இந்த திராவிட கூட்டம் தான் காரணம். தென்னகத்திலே 1920 ஏப்ரல் 3ஆம் தேதி ஆங்கிலேயர்களால் ரேகை வைக்க மறுத்து சுட்டுக் கொல்லப்பட்டவர்கள் நாங்கள். மேகாலயத்தில் இருந்து ஆட்களை கொண்டு வந்து இங்கே வேலையில் அமர்த்தியிருக்கிறார்கள் பெண்களை. தென் தமிழ்நாட்டிலே வேலை கூட கிடைக்காமல் நாங்கள் கஷ்டப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அயோத்திதாஸ் பண்டிதராக இருக்கட்டும், சுப்ராம் கவுண்டராக இருக்கட்டும், அடுத்து வஉசி சிதம்பரநாதர் பிள்ளையாக இருக்கட்டும், MC ராஜாவாக இருக்கட்டும், பசும்பொன் முத்துராமலிங்க தேவராக இருக்கட்டும், இவர்கள் எல்லாம் தேசியத்தின் அடையாளமாக இருந்தார்கள். என்னைக்கு திராவிடன் ஆட்சிக்கு வந்தானோ அன்றைக்கு இவர்கள் எல்லாம் எங்கே சென்றார்கள் என்று சொன்னால் ஜாதிய வட்டத்துக்குள்ளே அடைத்து விட்டார்கள். இன்னைக்கு DND சான்றிதழ் யார்கிட்ட கேட்கிறோம்? நாடு பிடிக்க வந்த நாடோடி கூட்டம், திருட்டு ரயில் ஏறி வந்த கூட்டம், இந்த கூட்டத்திலே நாங்கள் கையேந்தி இருக்கிறோம் என்று சொன்னால் இதை விட அசிங்கம் என்ன இருக்கிறது எங்களிடத்தில்? மண்டியிட்டு வாழ்வதை விட உயிர் விடுவதே மேல் என்று வாழ்ந்து மறைந்த பிரபாகரனுடைய அன்பு தம்பியாக வாழும் பிரபாகரனாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எங்கள் அண்ணன் செந்தமிழ் சீமான் அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தையும் மரியாதையும் தெரியப்படுத்தி கொண்டு தமிழ் சமூக கூட்டமைப்பை சேர்ந்த தமிழர்களுக்கும் தலைவர்களுக்கும் தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய அமைப்பு செயலாளர் தங்கம்ஜி, வடசென்னை மாவட்ட தலைவர் பழனி தாஸ் உள்ளிட்டவர்களை வணங்கி, நான் நடந்து வருகின்ற பொழுது அண்ணனிடத்திலே ஒன்றை சொன்னேன், அதை உங்களிடத்திலே சொல்ல முடியாது. ஆனால் இவ்வளவு ஒரு கட்டுக்கோப்பாக, இவ்வளவு ஒரு ஒழுக்கமாக, ஒரு சிறு அளவு கூட மதுபான வாடை இல்லாமல் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய என் நாம் தமிழர் கட்சியினுடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும், என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நான் பல்வேறு வரலாறுகளை பேச விரும்பவில்லை. நான் எப்படி பேசுவேன் என்று என்னோடு இருப்பவர்களுக்கு தெரியும். உரிக்க உரிக்க ஒண்ணுமே இல்லாத திராவிடத்தை உரித்து பார்த்ததிலே நானும் ஒருவன். அதனால் நான் நேராக விஷயத்துக்கு வருகிறேன். ஜாதி வாரியான கணக்கெடுப்பு எதற்கு எடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், இங்கே பல்வேறு தலைவர்கள் வந்திருக்கிறார்கள், அந்தந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள். ஆறுமுக கவுண்டரை கேட்டால் 2 கோடி சொல்லுவார். அண்ணன் ஏர்போர்ட் பொறுத்தையை கேட்டால் அவர் கொஞ்சம் சிகப்பா இருக்கார், 3 கோடி சொல்லுவார். இங்க கவிக்குமாராக இருக்கட்டும், முத்து ரமேஷ் நாடாராக இருக்கட்டும், பூமிநாதனாக இருக்கட்டும், அவர்கள் ஜாதி பெருமை என்ற பேரிலே சொன்னா ஒரு 40 கோடி வரும். ஆனால் தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் எத்தனை பேர் என்று சொன்னால் 8.5 கோடி தான். இதுதான் திராவிட சூழ்ச்சி. வருகின்ற பொழுது ஒரு கோஷமிட்டார்கள் தாய்மார்கள், அள்ளி கொடுக்காதே அளந்து கொடு என்று சொன்னார்கள். அதுதான் சமூக நீதி. இந்த நாட்டிலே பிறக்கக்கூடிய 100% மக்களுக்கும் சமூக நீதி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் ஜாதி வாரியான கணக்கெடுப்பு இருக்கப்பட வேண்டும். இதில் என்ன கொடுமை என்று சொன்னால் 1881 ஒரு ஆங்கிலேயர் எடுத்த ஜாதி வாரியான கணக்கெடுப்பை வைத்துத்தான் ஜேம்ஸ் முதற்கொண்டு இங்கே விகிதாச்சார அடிப்படையிலே சலுகைகளை வழங்கியிருக்கிறார்.
ஜாதி வாரியான கணக்கெடுப்பு இல்லாமல் எப்படி சமூக நீதி பிறக்கும்? 100 பேர் வேலை செய்யக்கூடிய ஒரு இடத்திலே 10 லட்சம் ரூபாயை பங்கிட்டு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதை எப்படி பங்கிட்டு கொடுப்பது? சூப்பர்வைசர், மேனேஜர், ஸ்கில்டு லேபர் இப்படி தனித்தனியாக இருப்பவருக்கு எப்படி சமமாக பிரித்து கொடுக்க முடியாதோ அதே போலத்தான் ஜாதி வாரியான கணக்கெடுப்பை எடுக்காமல் இது எதுவுமே செய்ய முடியாது. இந்தியாவிலே முதலாக காக்கா காலிஸ்கரனுடைய ஆணை ஜாதி வாரியான கணக்கெடுப்பு இந்தியா முழுவதும் எடுத்ததிலே 2399 ஜாதிகளை எடுத்தார்கள். அதில் 833 ஜாதிகளை பிசி எம்பிசி என்று பட்டியலிட்டு அவர்களுக்கு உரிய விகிதாச்சார அடிப்படையிலே நிலங்கள் வழங்கப்பட வேண்டும், தொழில்கள் வளர்ச்சி பெற வேண்டும் என்றால் அவர்களை முன்னேற்ற வேண்டும் என்று சொன்னார்கள். அதுவும் செய்யவில்லை. அதைவிட தமிழ்நாட்டிலே சட்டநாதன் கமிஷனும் 25% கொடுத்தார்கள். விபி சிங் 27% கொடுத்தால் தன் ஆட்சியே போய்விடும் என்ற நிலை இருந்தால் கூட 27% பிசி பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு கொடுத்த ஒரு மனிதன் விபி சிங். இந்த இடத்திலே 3 பேரை நாம் ஞாபகப்படுத்தி ஆக வேண்டும். ஒன்று விபி சிங், இன்று காடுவெட்டி குரு ஐயா ராமதாஸ், அதை தாண்டி முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மை அவர்கள் 69% இடஒதுக்கீடு இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் இல்லாமல் 69% இடஒதுக்கீட்டை பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அதற்கு ஆபத்து என்ற முறையில் தான் அண்ணன் சீமான் அவர்கள் 69% இடஒதுக்கீடை தமிழ்நாட்டிலே தக்க வைக்க வேண்டும் என்றுதான் ஜாதி வாரியான கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள். மேலும் சட்டமன்றத்திலே திரு ஸ்டாலின் அவர்கள் ஜாதி வாரியான கணக்கெடுப்பு எடுக்கிறோம் என்று சொல்லி அனைத்து கட்சி கூட்டங்களை கூட்டி அனைத்து ஆதரவும் பெற்ற பிறகு அவர் சொன்ன அடுத்த வார்த்தை, நாங்கள் ஜாதி வாரியான கணக்கெடுப்பு எடுக்க முடியாது, மேலே இருக்கவன் தான் எடுக்க முடியும் என்று சொல்லி நிதி கொடுக்கவில்லை. 2000 கோடிக்கு நிதி கொடுக்கவில்லை என்று சொன்னால் மேலே இருக்கவன் தான் காரணம். சாதி வாரியான கணக்கெடுப்பு எடுக்கவில்லை என்று சொன்னால் மேல இருக்கவன் தான் காரணம். கீழே இருக்கிறவன் எதுக்கு ஆட்சி நடத்துற? கலைச்சிட்டு வீட்டுக்கு போ. உனக்கு எதுக்கு இந்த ஆட்சி அதிகாரங்கள் எல்லாம்? நாங்கள் எல்லாம் எப்படி வாழுகிறோம் என்று சொன்னால், திரைப்படங்களிலே அண்ணன் களஞ்சியம் இருக்கிறார். அவர் காட்டும் தேவர் போல நாங்கள் வாழவில்லை. சின்ன கவுண்டர்கள் போல ஆறுமுகம் கவுண்டர் வாழவில்லை. ராசுபடையாட்சி போல வன்னியவர்கள் வாழவில்லை. அடித்தட்டு மக்கள் வாழ்வாதாரம் இல்லாமல் தவிக்கிறோம். நாங்கள் வாழ்வதற்கே வழி இல்லாமல் தவிர்க்கிறோம். சினிமா பின்பங்களை பார்த்து இவர்கள் எல்லாம் ஆண்ட ஜாதி, அதிகார ஜாதி என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஒருவரை பார்த்து நாம் அந்த ஒட்டுமொத்த சமூகத்தையும் அளந்து விட முடியாது. ஒவ்வொரு அடித்தட்டு மக்களும் மிகவும் கஷ்டமான சூழ்நிலையை தென் தமிழ்நாட்டிலே வாழ்ந்து வருகிறோம். எங்களுடைய முக்குளத்தூர் சமூகம் மட்டுமல்லாமல் தேவேந்திர குல மக்களும், யாதவர் குலமும், பிள்ளைமார் சமூக மக்களும் தென் தமிழ்நாட்டிலே அதிகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணுக்கு எட்டிய தூர கருவளை காடு. மதுரையே மொத்தமும் 5 கிலோமீட்டருக்குள்ளே மதுரையை அடக்கி விடலாம். தென் தமிழ்நாட்டிலே உலக முதலீட்டாளர்கள் வருகின்ற பொழுது கூட தென் தமிழ்நாட்டிற்கு திட்டமில்லை. இன்னைக்கு டிஆர்பி ராஜா தென் தமிழ்நாட்டிலே அங்கே திருநெல்வேலியிலே ஒரு தொழிற்சாலையை தொடங்கினார். அதில் வேலை பார்ப்பதற்கு தமிழர்களுக்கு திறமை இல்லையா, அறிவு இல்லையா? ஆனால் அவர் யாரை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், மேகாலயத்தில் இருந்து ஆட்களை கொண்டு வந்து இங்கே வேலையில் அமர்த்தியிருக்கிறார்கள் பெண்களை. தென் தமிழ்நாட்டிலே வேலை கூட கிடைக்காமல் நாங்கள் கஷ்டப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட நிலையில்தான் தென் தமிழ்நாடு இருக்கிறது என்று சொன்னால், இதற்கு ஜாதி வாரியான கணக்கெடுப்பு வேணும். விகிதாச்சார அடிப்படையில்
நான் கூட நினைத்தேன், என்ன அநியாயத்திற்கு வன்னியர் சமூகம் 10.5% இடம் கேட்குது, இடஒதுக்கீடு கேட்குது என்று நினைத்தேன். ஆனால் அவர்களே மனம் இறங்கி இன்றைக்கு ஜாதி வாரியான கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் இதுதான் சமூக நீதி. ஒவ்வொரு மனிதனுக்கு மிகுதாச்சார அடிப்படையிலே கிடைக்க வேண்டும், நியாயமான சலுகைகளை கிடைக்க வேண்டும். பஞ்சம நிலம் என்பது நல்ல தெரிஞ்சுக்கணும். 1890 இந்த இருக்க பெரிய மனுஷன் ஜேம்ஸ், அவருக்கு பேர்லாம் எனக்கு படிக்கிறது திரமன் கி, அவர் இங்கே நில சுகாந்தார்களாலும் ஜமீன்தார்களாலும் ஒடுக்கப்பட்ட பஞ்சம நிலத்தை சமூகத்தை சேர்ந்தவர்கள் மிருகங்களைப் போல நடத்தப்படுகிறார்கள், அவர்களுக்கு நிலத்தை கொடுத்து முன்னேற்றி விவசாயிகளாக மாற்ற வேண்டும் என்பதற்காக இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் ஒரு அறிக்கை 1891 அறிக்கை தாக்கல் செய்து அங்கு விவாதிக்கப்பட்டு 1892 செப்டம்பர் 30 அந்த 12.5 லட்சம் ஏக்கரை இந்த பஞ்சமர்களுக்கு வழங்கினார்கள். ஒரு படத்தில் ஏட்டையா ராத்திரில வாங்கின காசை கொடுங்கன்னுவான், ஒரு பிச்சைக்காரிட்ட போய் பிடிக்கிட்டு இருக்கேன்னு கேட்பான் இன்ஸ்பெக்டர். ஐயா நைட்ல ஆட்டுக்கால பாயெல்லாம் எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, அது அவன் கொடுத்த காசுல தான். இன்னைக்கு அறிவாலயம் எங்க இருக்கு, முரசொலி பத்திரிகை எங்க இருக்கு? ஒரு பாவப்பட்டவனுடைய நிலத்தை பிடுங்கி அதிகாரத்தை செலுத்துகின்ற இந்த திராவிடன் இந்த நாட்டிலே வேறடி மண்ணோடு பிடுங்கி எறிய வேண்டும் என்பதற்குத்தான் எந்த எல்லைக்கும் செல்வேன் என்பதற்காக நாம் தமிழர் மேடையிலே நாங்கள் நிற்கிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பஞ்சம நிலம் நஞ்சை புஞ்சை நத்தம் நத்தம் புறம்போக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் விற்கலாம், வாங்கலாம், பட்டா போட்டுக்கலாம். ஆனா பஞ்சம நிலத்தை விற்கவே முடியாது, பஞ்சம நிலத்தை வாங்கவும் முடியாது. அத பட்டா போட்டிருக்கான இந்த புறம்போக்கு எவ்வளவு பெரிய ஆளா இருப்பான்னு நீங்க பாத்துக்கிறோம். அத பட்டா போட்டிருக்கான். அப்ப இவங்க எல்லாம் இந்த நாட்டில் நடமாட விட்டா என்ன ஆகும்? இதெல்லாம் சரி செய்யறதுக்கு தான் 2011 மருதமுத்து கமிஷன் வந்துச்சு. அவருக்கு சாம்பல் அடிச்சு விட்டான். வினோபாவா ஒரு வடநாட்டுக்காரர், அவர் நம்ம மேல இறக்கப்பட்டு இவன் பூரா இந்த நாட்டில் ஜஸ்டிஸ் பார்ட்டி 1920 வரையிலே இந்த இடங்களை பூரா பிடிங்கி அவன் வச்சிருக்கிறான். மீதமுள்ள பஞ்சமர்களுக்கு அந்த நிலத்தை வழங்க வேண்டும் என்பதற்காக அவர் பஞ்சம மீட்பு ஒரு அமைப்பை உருவாக்கி, பஞ்சமர்களுக்காக நலனுக்காக ஒரு அமைப்பை உருவாக்கி ஜமீன்தார்களின் நில சுகாதாரங்களையும் சந்தித்து நிலத்தை வாங்கி பஞ்சமனர்களுக்கு கொடுத்தார். அதை தஞ்சை மாவட்டத்தை உக்கடத்தேவர் 72 ஏக்கரை கொடுத்தார். கொடுத்து அதே போல மற்றவர்கள் அந்த நிலை சுமந்தார்கள் கொடுத்தார்கள். அந்த நிலத்தையும் முடிண்டான். 50% இடத்தை இவர்கள் மொத்தமாக 1951 பிடிக்கின்றான். இப்ப எதுவுமே இல்லை. இவர்கள் பார்வையில திராவிடமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக அயோத்திதாஸ் பண்டிதராக இருக்கட்டும், சுப்ராம் கவுண்டராக இருக்கட்டும், அடுத்து வஉசி சிதம்பரநாதர் பிள்ளையாக இருக்கட்டும், MC ராஜாவாக இருக்கட்டும், பசும்பொன் முத்துராமலிங்க தேவராக இருக்கட்டும், இவர்கள் எல்லாம் தேசியத்தின் அடையாளமாக இருந்தார்கள். என்னைக்கு திராவிடன் ஆட்சிக்கு வந்தானோ அன்றைக்கு இவர்கள் எல்லாம் எங்கே சென்றார்கள் என்று சொன்னால் ஜாதிய வட்டத்துக்குள்ளே அடைத்து விட்டார்கள். வெள்ளையன் இந்த நாட்டை விட்டு வெளியேறிவிட்டால் இந்த தேசத்திலே குண்டூசு கூட தயாரிக்க முடியாது என்று சொன்ன கூட்டம், உலகம் இந்தியா முழுவதும் நீங்கள் சுதந்திரம் கொடுத்தாலும் சென்னை ராஜதானிக்கு சுதந்திரத்தை கொடுக்க கூடாது என்று சொன்ன கூட்டம், ஈவேரா கூட்டம், உங்க கால நக்கியே பிழைக்க வேண்டும் என்று சொன்ன கூட்டம் இன்றைக்கு இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது என்று சொன்னால் எங்கே இருக்கு சமூக நீதி? எப்படி சமூக நீதி கிடைக்கும்? நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் தென் தமிழ்நாட்டை சேர்ந்தவன். 8 நாடு 24 உபகிராமம் என்று சொல்லக்கூடிய எங்களுடைய கல்லர் நாட்டை சேர்ந்தவன் நான். கல்லர்களை அந்த திராவிட கூட்டம் என்னவென்று சொல்லும் தெரியுமா? கல்லர்கள் என்றால் திருடர்கள், முக்குளத்தின் மூத்த குடி நாங்கள்.
கள்ளர், மறவர், அகமுடியாருக்கு மூத்த குடி நாங்கள். இந்த மூன்று சமூகங்களும் வெள்ளக்காரங்காலத்தில் எங்களை வாரியார் வச்சான், பூரா போர்க்குடி சமூகங்கள். இந்த மூன்று சமூகங்கள் போர்க்குடி சமூகங்கள் என்று சொல்லி 11 பட்டியலில் வச்சா எங்களை. அவங்களை இவங்க என்ன செஞ்சாங்கன்னா, எங்களை கள்ளர்கள் என்று சொன்னாலே வன்முறைவாதிகள், மறவர்கள் என்று சொன்னாலே வன்முறைவாதிகள், அகமுடியார்கள் என்று சொன்னால் வன்முறைவாதிகள் என்று சொல்லி இந்த தேச விடுதலைக்கு பாடுபட்ட ஒரு பேரினத்தை இன்றைக்கு சிறுமைப்படுத்தி வைத்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு இந்த திராவிட கூட்டம்தான் காரணம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எங்களை பொறுத்தளவுக்கு டிஎன்டி சமூகத்தை சேர்ந்தவன் நான். உசிலம்பட்டியிலே ஓட்டு கேட்க வந்த பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இன்றைய முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் டிஎன்டி ஒற்றை சான்றிதழ் கேட்டு நீண்ட நாளாக நாங்கள் போராடுகிறோம். இந்த மண்ணுக்கு சம்பந்தம் இல்லாதவன் ஒரு ஆங்கிலேயன் எங்களை மிலிட்டரி டிரைப்ஸ் என்று எங்களை வைத்திருந்தான், எங்களுக்கு தேவையான சலுகைகளை கொடுத்தான். இந்த மண்ணுக்கு சம்பந்தம் இல்லாதவன், நம் மொழி தெரியாதவன், நம் கலாச்சாரம் தெரியாதவன், நம் பண்பாடு தெரியாதவன் எங்களை பேணி பாதுகாத்து வைத்தான். நாங்கள் கேட்பதெல்லாம் இந்த திராவிட கூட்டத்திடம் மண்டிட்டுக் கொண்டிருக்கிறோம் பல ஆண்டுகளாக டிஎன்டி என்ற ஒற்றை சான்றிதழை கேட்டு. ஆனால் இதுவரைக்கும் இவர்கள் கொடுத்திருக்கிறார்களா? நீங்கள் டிஎன்டியோட வரலாறு தெரிய வேண்டும். எங்களை குற்ற பழங்குடி என்று சொல்வார்கள், கருவளைய குற்றவாளிகள் என்று சொல்லி பிரிட்டிஷ்காரன் சொன்னான். அதற்கப்புறம் இந்த திராவிடன் சொல்றான். நீங்கள் எங்களுடைய வரலாறை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆளுநரை கவர்வதுதான் எங்களுடைய வேலை. ஒரு நாடு படையெடுத்து செல்வதற்கு முன்பாக கள்ளர் குடிகளை அழைத்து ஒரு நாட்டில் உள்ள செல்வங்களை கவர்ந்து வருவதுதான் கள்வர்கள் நாங்கள். ஆனால் எங்களை திருடர்கள் என்று முத்திரை குத்தியவர்கள் இந்த திராவிடர்கள். ஒரு நாட்டில் பொருளாதார வீழ்ச்சியை ஏற்படுத்தி அந்த நாட்டை மண்டியிட செல்வதனுடைய வேலைதான் எங்களுடைய வேலை. எங்களுக்கு பின்பாக வாழேந்தி போவார்கள் மறவர்கள், அதற்கு பின்பாக அகமுடியர்கள் வாழேந்தி போவார்கள். ஒரு நாட்டில் உள்ள செல்வங்களை காப்பதற்காகவும் நாட்டை வெல்வதற்காகவும் பயன்படுத்த எங்களுடைய சமூகம் இன்னைக்கு டிஎன்டி சான்றிதழ் யார்கிட்ட கேட்கிறோம்? நாடு பிடிக்க வந்த நாடோடி கூட்டம், திருட்டு ரயில் ஏறி வந்த கூட்டம், இந்த கூட்டத்திலே நாங்கள் கையேந்தி இருக்கிறோம் என்று சொன்னால் இதை விட அசிங்கம் என்ன இருக்கிறது எங்களிடத்தில்? நாங்களும் பல ஆண்டுகளாக சொல்கிறோம், எங்களை வெள்ளைக்காரன் இரவெல்லாம் எங்களை 16 வயது நிரம்பிய ஒரு மாணவனை, ஒரு பையனை காவல் நிலையத்தில் கொண்டு போய் ஆடுகளை அடைப்பது போல அடைத்து ஒக்க சமணம் போட்டு உட்கார முடியாது, குத்த வச்சு செயினை கட்டி வச்சிருப்பான். மலஞ்சல கழிக்கிறால குழிய தோண்டிட்டு அதிலே போகணும். அப்படியெல்லாம் இருந்த எங்களுடைய சமூகம் இன்றைக்கு டிஎன்டி சான்றிதழ் கேட்கிறான். இவர் பாராளுமன்ற தேர்தலின் போது இவர் வந்து திருநெல்வேலியிலே நான் தேர்தல் பிரச்சாரத்திற்கு வருகின்ற பொழுது ஒற்றை சான்றிதழோட வருவர் சொன்னார். எப்படி விஞ்ஞானி தெரியுமா? ஒரே சான்றிதழ்ல டிஎன்டி டிஎன்சி. நாங்க கேட்ட என்ன, டிஎன்சி இல்லாத ஒரே டிஎன்டி சான்றிதழை கேட்கிறோம். அதை இவர்கள் கொடுக்கவில்லை. பஞ்சமி நிலவத்தை மட்டும் அவர்கள் திருடவில்லை. வெள்ளைக்காரனை எதிர்த்து போராடியவர்கள் நாங்கள். தென்னகத்தில் வடநாட்டில் இருக்கக்கூடிய ஜாலியன் வாலாபாத்தை பெரிதாக பேசக்கூடிய ஒரு கூட்டம் தென்னகத்திலே 1920 ஏப்ரல் 3ஆம் தேதி ஆங்கிலேயர்களால் ரேகை வைக்க மறுத்து சுட்டுக் கொல்லப்பட்டவர்கள் நாங்கள். M130 என்று சொல்லி 70,000 ஆண்டுகளுக்கு முன்பாக தோன்றிய மரபில் இருந்து பிறந்தவன் நான், அதாவது பிரமண கள்ளர் சமூகம். இன்றைக்கு எங்களுடைய நிலை என்ன? இன்றைக்கு தான் இந்த நாட்டுக்கு விடுதி வந்திருக்கிறது. நாம் தமிழர் மேடையிலே இந்த திராவிட கூட்டத்தை வேறடி மண்ணோடு பிடிக்க எறிய வேண்டும். எங்களுடைய ஜாரி நிலம், நாங்கள் துப்பாக்கி சூட்டில் 1920 நாங்கள் துப்பாக்கி சூட்டில் பலியானதற்கு அப்புறம் எங்களை ஆங்கிலேயர் முன்னெடுத்துவதற்காக ஜாரி நிலம் என்று சொல்லி திண்டுக்கல், தேனி, மதுரை மாவட்டத்தில் 39,000 ஏக்கரை கொடுத்தார்கள். அண்ணன் சீமான் அவர்கள் அதையும் மீட்டு தர வேண்டும் என்று சொல்லி இந்த மேடையில் நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம். ஜாரி நில மீட்பு என்பது திருடர்கள் கையில் தான் இருக்கிறது. அதையும் நீங்கள் மீட்டு தர வேண்டும். இந்த நாடு வளம் பெற வேண்டும் என்று சொன்னால் ஒற்றை சொல்லாக நாம் தமிழர் என்று சேர்ந்து நிற்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த். கொங்கு